ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப பக்காவான சைடிஷ் கேரட் பொரியல், அப்புறமா கோவக்காய் பொரியல். இது எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரட் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு கடாயை ஹீட் பண்ணிடுங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்து நல்லா கலந்துருங்க. கேரட் பொரியலில் எப்பயுமே ஆயில் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் கேரட் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் 1 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் முழுமையாக மாறணும், அப்போ தான் கேரட் பொரியல் நல்லா இனிப்பாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் 1 கப் அளவுக்கு கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கேரட் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு கேரட்டை பொடியாக கட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் துருவலாக கூட சீச்சு கேரட் பொரியல் பண்ணலாம். கேரட் பொரியலில் இப்போவே நீங்கள் தண்ணி சேர்த்துடக்கூடாது. எண்ணெயிலேயே 50% நல்லா வதக்கணும், அப்போ தான் கேரட் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 50% பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த டயத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கேரட் பொரியலில் அதிகமாக தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால தான் நம்ம ஆயிலே வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ கேரட்டில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், கேரட்டுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான கேரட் பொரியல் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணிடலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிடுங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கோவக்காய் பொரியல் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கோவக்காய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த சைஸு விருப்பமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கிள் சைஸ்னாலும் இந்த சைஸ்னாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஒரு 50% நம்ம எண்ணெயிலேயே குக் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் கோவக்காய் சீக்கிரம் ஃப்ரை ஆகி வரும். இதில் தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. கோவக்காய் பொரியல் இப்போ 50% நல்லா எண்ணெயிலே குக் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம மசாலா ஐட்டத்தை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்துருங்க. நம்ம ஃபஸ்ட்டே மசாலா ஐட்டத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகுது. அதனால் 50% நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா மசாலா ஐட்டத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ 90% நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கோவக்காய் பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு. அதோட கேரட் பொரியலும் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பை பாய்.